ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் எடுத்துக்கலாங்க. இதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ரைஸ் பேக் இல்லை கிளாத் பேக் எது வேணால் எடுத்துக்கலாம். ஹேண்டில் கட் பண்ணிக்கோங்க. அந்த பீஸை டபுளாக விரித்து போட்டிருக்கேன். அதுக்கு அடியில் ஒரு லைனிங் கிளாத் தான் எடுத்திருக்கேன். வேஸ்ட்டு கிளாத் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 பீஸ் எடுத்துக்கலாங்க. இந்த 3 பீஸோட நீள அகலம் பார்த்திங்கன்னா 18 இன்ச் அப்புறம் 27 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த லென்த் எடுத்துருக்கேங்க. இப்போ இது 4 ஓரம் மட்டும் தச்சிடலாங்க. இந்த மாதிரி மடித்து தைக்காமல் 4 கார்னரில் மட்டும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்டிலுக்காக 2 பீஸ் எடுத்திருக்கேன். இன்னொரு கலரில் 2 பீஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. இதோட நீள அகலம் பார்த்திங்கன்னா 26 இன்ச் அப்புறம் 3 இன்ச் இருக்கிற மாதிரி 2 பீஸாக பார்த்து எடுத்துக்கணும். ஹேண்டில் எப்பவும் போடுதாங்க 2 பக்கம் ஃபோல்டு பண்ணி எகைன் ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக தைச்சிடணும். இப்போ நம்ம 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இது டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டபுள் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, கீழே அங்கேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் இந்த ஓரமும் அந்த ஓரமும், அதாவது ஃபோல்டபுள் சைடில் தான் மார்க் பண்ணணும். இந்த ஓரமும் 2 இன்ச் இருக்கிற மாதிரி இப்போ நான் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண அந்த 2 இதையுமே நம்ம கட் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. கரெக்டாக லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறம் அந்த ஃபோல்டபுள் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும்தான் போடணும். அந்த 2 இடத்தையுமே மார்க் பண்ணதுக்கப்புறம் லைன் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பேக் தான் செய்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க அந்த பேக் தைக்கிறதுக்கு. இப்போ நம்ம 2 பக்கமும் கட் பண்ணியாச்சு. இப்போ நல்ல சைடு பாருங்கள், எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நல்ல சைடில் நம்ம இப்போ மேலே இந்த பிசுரெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1.5 இல்லை ஒரு 2 இன்ச்சில் இதே அளவுக்கு லென்த்தான பீஸாக பார்த்து எடுத்துக்கலாம். அதை இப்படி ஒரு பக்கம் தைச்சிட்டு திரும்ப எகைன் ஃபோல்டு பண்ணி பேக் சைடில் அப்படியே தைச்சிடலாங்க. அப்போ நமக்கு அந்த பிசுறு அந்த கட் பண்ணதெல்லாம் வெளியே தெரியாது, பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 ஓரமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தச்சிருந்தோம்ல, இப்போ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெல்க்ரோ தான் அட்டாச் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஜிப் வைக்கிறத விட இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு விலையும் கம்மி தான். ரொம்ப சீக்கிரமாக தைச்சி முடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி அதை அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹேண்டில் எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த பீஸை டபுளாக ஃபோல்டு பண்ணி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் இருந்து இந்த பக்கம் 2.5 இன்ச் அந்த பக்கம் 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேண்டில் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் ஹேண்டில் அட்டாச் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம ஹேண்டில் அட்டாச் பண்ணிடலாம். நான் அதையும் காமிக்கிறேன் எப்படி அட்டாச் பண்ணணுன்னு. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் இருந்து இப்போ கீழாக 3 இன்ச் மார்க் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி 3 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து இந்த பக்கம் 2.5 இன்ச் அந்த பக்கம் 2.5 இன்ச் இப்படி தான் நம்ம மார்க் பண்ணணும். இதில் தான் நம்ம ஹேண்டில் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ டீட்டெயிலாக புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம அட்டாச் பண்ணிடலாங்க. கரெக்டாக மார்க் பண்ணதில் கரெக்டாக இந்த ஹேண்டிலை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கூட தைக்கலாம், இல்லை இன்ட்டு மாதிரி கூட தைக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலாக ஒரு தையல் போட்டுடலாங்க. அதே டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நம்ம ஹேண்டில் அட்டாச் பண்ணிட்டோம். ஹேண்டில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெல்க்ரோ ஸ்டிச் பண்ணலாங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெல்க்ரோ அட்டாச் பண்ணும்போது அடியில் அந்த ஹேண்டில் கரெக்டாக கீழே இழுத்து விட்டுக்கோங்க. அது மேலே இருந்ததுன்னா அப்புறம் அதுவும் சேர்ந்து நமக்கு ஸ்டிச் ஆயிரும், நமக்கு 2 வேலையாயிரும். கரெக்டாக ஹேண்டில் நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டில்லாம் உள்ளே தள்ளி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வெல்க்ரோ அட்டாச் பண்ணலாம். சென்டராக பார்த்து வெல்க்ரோ அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம 2 கார்னர்லேயுமே சைடில் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் எடை விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வெல்க்ரோ அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிற மாதிரி வெல்க்ரோ ரொம்ப ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஷேப்பில் அந்த 4 கார்னர் அந்த ஓரம் மட்டும் அப்படியே தைச்சிட்டே வரணும், அவ்வளோதான். முடிக்கும் போது நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். சேம் அதே மாதிரி இன்னொரு சைடு அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ எந்த பக்கத்தில் இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதே அளவுக்கு இன்னொரு பக்கமும் அந்த வெல்க்ரோவோட இன்னொரு பீஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வச்சுட்டு இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே ஓரங்களில் அப்படியே தைச்சி எடுத்துடலாங்க. இப்போ இந்த வெல்க்ரோ நம்ம அட்டாச் பண்ணியாச்சுங்க. இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இந்த பீசஸ் 2 பீசஸுமே கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இதை கரெக்டாக அலைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஓரமும் இந்த ஓரமும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுடலாம், அவ்வளோதாங்க. கீழே நம்ம கட் பண்ணோம்ல, அதில் தைக்காதீங்க. இப்போ இந்த ஓரம் மட்டும் டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. கரெக்டாக முடிச்சிடுங்க. இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த பக்கமும் சின்ன பீஸ் ஒரு 1.5 இன்ச்சில் இதை அளவுக்கு கொஞ்சம் லென்த்தான பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஃபோல்டு பண்ணி ஒரு ஓரம் மடிச்சுட்டு எகைன் அது பேக் சைடு இன்னொரு ஃபோல்டு பண்ணி எகைன் ஃபோல்டு பண்ணி தைக்கணும், அவ்வளோதான்.
உங்களுக்கு தைக்கும் போது பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு ஒரு பீஸை எடுத்து ஒரு ஓரம் மடித்தாச்சுங்க. மடித்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இப்போ பேக் சைடில் ஒரு ஃபோல்டு பண்ணி அதை அப்படியே மடித்து ஓரமாக அப்படியே தைக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பேக்குள்ள ஏதாவது பொருள் வச்சோம்னா அது உள்ளே இருக்க அந்த பிசுறு அந்த துணியெல்லாம் மாட்டாதுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத் உள்ள அட்டாச் பண்ணோன்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும். அந்த பிசுறெல்லாம் வெளியே நூலெல்லாம் மாட்டி வெளியே வராது, இழுத்துட்டு இருக்காது. இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற பேக் மாதிரியே இருக்கும். செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க துணியை வச்சு நம்ம சூப்பராக நம்ம பேக் பண்ணலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பெருசாக இதில் வேறு எந்த கட்டிங்குமே இல்லை. ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுறோம், கீழே மட்டும்தான் நம்ம கட் பண்ணி தைக்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நீட்டாக நம்ம தைச்சி முடிச்சிடலாம். இப்போ கீழே நான் காமிக்கிற மாதிரி இப்படி துணியை விரிச்சிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த துணியை விரித்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே தைக்கணுங்க, அவ்வளோதான். இப்போ அந்த ஃபஸ்ட்டு நம்ம சைடில் எப்படி அட்டாச் பண்ணோம் அதே மாதிரி தாங்க இங்கேயும் இந்த துணியெல்லாம் இந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக இங்கேயும் பீஸை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி அப்படியே பேக் சைடில் மடித்து அப்படியே தைச்சிடணுங்க. இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் தைக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது தாங்க, வீட்டில் இருக்க துணியை வச்சு நம்மளாலேயும் ஈஸியாக பேக் தைக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. வெறும் ஒரே கட்டிங் தான் போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியாக நம்ம தைச்சிடலாம். இதுக்கப்புறம் நல்ல சைடு வெளியே திருப்பி எடுத்தோம்னா நம்மளோட பேக் ரெடி ஆயிரும். ஹேண்ட் பேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம லன்ச் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. வெறும் வெல்க்ரோ மட்டும்தான் அட்டாச் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நல்லா லென்த்தாகவும் இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் நான் அதுக்கப்புறம் போடுற புது புது வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், நீங்களும் பார்க்க முடியும். அப்புறம் மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.